ஜெய் பீம். அன்பார்ந்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்ந்த பெரியோர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் இயக்கத்தின் நல்வித்துக்களுக்கும் வாலிபர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய வீரர்களுக்கும் இந்த மத்திய வேளையிலே தெரிவிப்பது யாதெனில், நம்முடைய மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களை நம்முடைய தங்கவயல் சார்பிலும் பொதுவாக எஸ்டி பிளாக் வட்டத்தின் சார்பிலும் எங்களுடைய 15th வார்டு சார்பிலும் தளபதி அவர்களை அழைத்த பொழுது எங்களுக்கு இந்த வழியில் இந்த ரோடு ரொம்ப முக்கியம். இந்த ரோடு எஸ்டி பிளாக்ல இருந்து உரிகின் ஸ்டேஷனுக்கு இது ஒரு முக்கியமான ரோடு. இது எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ரூட். இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாம்பியன் வட்டத்தை சேர்ந்தவங்களும் கேஞ்சஸ் பிளாக், WT பிளாக், இன்னும் இருக்கக்கூடிய ஹை பிளாக், H பிளாக் எல்லோருக்குமே இது ரொம்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வழி சார். இந்த வழி எங்களுக்கு வேணும்ன்ட்டுன்னு நாங்கள் கேட்ட நாள் ஒரு நாள் 2 நாள் இல்லை. தளபதி அவர்கள் வெற்றி பெற்றதுமே இந்த வார்டு கவுன்சிலர் ஆனவுடனே வாக்குறுதி கொடுத்தது, இந்த ரோடை என்னுடைய முயற்சியால் உங்களுடைய சொல்லின்படி 100% நான் பண்ணி கொடுக்குறேன்னு பேச்சு கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துல பூமி பூஜை நடக்குது. இது ஆங்கிலேயர் காலத்திலும் கண்டதில்லை. இந்த இடத்துல ஒரு காங்கிரீட் ரோடு. இது இந்த இடத்துல இது தார் ரோடு. இதில் 2 பிரிட்ஜு வருது. இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தார் ரோடு போட்டு கொடுக்குறாரு. தளபதி அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி பூமி பூஜை தந்திருக்குது. இந்த சிறப்புமிக்க பூமி பூஜைக்கு வருகை தந்திருக்கும் தளபதியினுடைய வருகையை அன்போடு வரவேற்று, அது மாத்திரமல்ல இந்த ஊருடைய நலனுக்காக ஒரு நாளும் இரவென்று பகலென்று பாராமல் அயராமல் சிந்தித்து தன்னுடைய நோக்கம், தன்னுடைய எண்ணம், இந்த தங்கவயல் மண்ணு நல்லா இருக்கணும், இந்த தங்கவயல் மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும் என்று சிந்தித்து அன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் காப்பந்தது கூட தளபதியினுடைய சிந்தனையே தான். அன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் போயிருந்தா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருக்கோம், இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருந்தா இந்த கோர்ட்டு போயிருக்கோம், இந்த கோர்ட்டு போயிருந்தா இந்த பிஎம்எல் ஃபேக்டரி கூட இந்த ஊர் விட்டு போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தளபதியினுடைய அறிவால், அவருடைய சிந்தனையால் முழு முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தங்கவயல் அனைத்து அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து, அனைத்து கட்சி தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் ஒரு ஸ்ட்ரைக் போராட்டமாக இந்த தங்கவயலிலே நிர்ணயித்து தலைமை ஏற்று சக்சஸ்ஃபுல் பண்ண காரணத்தினால இன்னைக்கு நம்மளுக்கு எஸ்பி ஆஃபீஸ் கிடைச்சிக்குது. அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி எஸ் ராஜேந்திரனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய குடியரசுக் கட்சி வெற்றி பெற்று தீர வேண்டும் என்று சபதம் வைத்து இந்த பூமி பூஜையிலே தளபதி அவர்களை வணங்கி வரவேற்று இந்த பூஜையினை சிறப்பித்து இந்த பாதையை நல்ல முறையில் எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நம்ம தங்கவயல் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய எஸ்டி பிளாக் அனைத்து மக்களின் சார்பாகவும் இந்திய குடியரசுக் கட்சியின் தளபதி எஸ் ராஜேந்திரனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம். கான்ட்ராக்ட் 94ல் நான் வந்த பிறகு எனக்கு இவர் தெரியும். 94க்கு முன்னத்துலேருந்து KGF தெரியும். இவர் PWD கான்ட்ராக்டர் கிருஷ்ணப்பானா. நான் என் காலத்தில் போட்ட ரோடு கூட இவர் தான். ஆனால் ஒரு பைசா கமிஷன் எதிர்பார்க்கல. 2000ல் போட்ட ரோடும் 94 போட்ட ரோடு தான் ரோடாகுது ஒழியோ. இப்போ 15 ஆண்டு காலத்தில் போட்டது ரோடு ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்றதுக்காக இல்லை, உண்மையை தானே கேட்குறேன். ஏதாவது ரோடு போட்டிங்களா? அதனால் அவரே வைக்கப்படுறாரு. நான் இருக்கும்போது மைனிங் சைடில் எல்லா ஏரியாவிலும் ரோடு போட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. இந்த ரோடு நான் சென்ட் மேரிஸ் போயிட்டு வரும்போதும் இந்த ரோட்டில் வழியாக தான் நடந்து போவோம். சிவா சொன்ன மாதிரி இங்கிலீஷ்காரன் கூட போடல இந்த ரோடு. என்னென்னு இங்கிலீஷ்காரன் இருக்கும்போது அவன் போடல, பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம இருக்கிறோம் இல்லை, நம்ம போடலாம். அதை தான் அவர் சட்டமாக ஏற்றி கொடுத்துட்டு போனார். உன்னுடைய உரிமைகள், உன்னுடைய ரைட்ஸ், நீ எலெக்ட் ஆகிறது எதுக்கு? உன் மக்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கு, உன் மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி 15 ஆண்டு காலமாக கொள்ளடிக்கிற பூலந்தேவி கூட கொள்ளடிச்சா கூட கடைசியில் MP ஆகி ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க. ஆனால் இவங்க பூலந்தேவி பற்றி கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அக்கா பாட்டி எல்லாம் சேர்ந்துக்கணும் தான் இவங்க. அவ்வளோ ஊரை கொள்ளடிக்கிறதுக்கு வந்தவங்க. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் பேசின்னு போய் தான் பிரயோஜனம் கிடையாது. இந்த ரோடு சிமெண்ட் ரோடு சிவா, தார் ரோடு இல்லை, சிமெண்ட் ரோடு. இதனால் என்ன நன்மைனாக்கா உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆட்டோ ஓட்டுநருங்க பாவம் முதுகு வலிங்க. இதில் அவங்க வண்டி டேமேஜ் ஆகிறது பக்கம் மட்டும் இல்லை, அது உள்ளே உட்கார பேச்சர்ஸ்களுக்கு கூட முதுகு வலி ஆகுது, இடுப்பு வலி ஆகுது, சொல்ல முடியாது போகிறாங்க. வேறு வழி இல்லை, அந்த வழியில் தான் போகணும். இப்படி கீழ்தரமாக கேடுகட்டத்தனமாக அரசியல் பண்ணிக்கின்னு ஊர் மக்கள் நீங்கள் சிந்தனை செய்யாதிருந்தால் வாலிபருங்க இன்னும் இந்த ஊர் மற்றக்கமாக போயிடும். அதனால் நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட செயலில் போவோம்.
அதே போல் எஸ்டி பிளாக் வார்டில் என்னென்ன ரோடுங்க தேவைப்படுதோ எல்லா ரோடும். சரி. இப்போது லோகாயத்த என்கொயரி வர ஸ்டார்ட் ஆகிக்குது. என்ன யார் யார் திட்டு தொழில் துண்ணாங்களோ திருடி சாப்பிட்டவங்களெல்லாம் கடவுள் தண்டிக்குவார். முயற்சி செய்வது உன்னுடைய வேலை, முடிவெடுப்பது ஆண்டவனுடைய வேலை. திருடி தின்பது உன்னுடைய வேலை, மாட்டிக்கிறது ஆண்டவனுடைய வேலை. இதில் சந்தேகம் நாங்கள் யார் யார் ஜெயிலுக்கு போகிறோம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் என்னுடைய கடமை இவ்வளோ தான். நான் யாரும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் நினச்சா தான் என்னை ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா என் கை சுத்தம். எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதுதான். பயன்றது உன் அகராதியில் வரக்கூடாது, தவறுன்னு செய்யக்கூடாது. ஆனால் உலகத்தில் தவறு செய்யாதவன் யாருமே கிடையாது இன்னும் முதல் கொண்டு. ஆனால் செய்கிற தவறு என்ன மாதிரி தவறுன்றது பார்க்கணும். இப்போது ஃபைன் கட்டுவேன் கோர்ட்டில் அப்படின்னா அவன் குற்றவாளி கிடையாது. டிராஃபிக் ஃபைன் கட்டியிருப்பான், அது குற்றவாளியா? சட்டத்தை மீறிட்டா. லஞ்சம் வாங்கி இப்போ ஜெயிலுக்கு போனவன் குற்றவாளி இல்லையா? அவன் தான் குற்றவாளி. இப்போ சம்பிங்க லஞ்சம் வாங்கி போனவர் தானே. தெரிஞ்சு கூட பரவாயில்ல, அவர் அயோக்கியனாக இருந்தால் கூட அவங்க அம்மாவுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொன்ன ஒரே ஒரு தங்கவயல் மக்கள் யாருன்னா இந்தியாவிலே இவங்க தான், என் மக்கள் தான். பரவாயில்ல அவன் ஜெயிலுக்கு போனால் கூட. பிஜேபியில் கூட அப்படி தான், எல்லாம் துண்ணா விட்றா இவனும் துண்டுன்னு ஓட்டு போட்டாங்க. கடைசி கட்டத்தில் நல்குள் தெரிஞ்செடுக்கிறான்னு சொன்னான். அந்த மாதிரி மக்கள் சில நேரத்தில் தெரியாத செய்கிறாங்களோ தெரிஞ்சு செய்கிறாங்களோ ஒன்றும் கிடையாது. ஆனால் தர்மம் தோக்கக்கூடாது. சத்தியம் தோத்தாலும் தர்மம் தோக்கக்கூடாது என்று கூறி ஆக்சிடெண்ட் இல்லாத மாதிரி இதில் எங்கேயும் அம்பு வைக்கணும்னு அவசியமே இல்லை. அம்பு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி பிளாக் ஆகாத மாதிரி வழி போட்டுருங்க. இப்போ ஒரு வண்டி வருதுன்னு வச்சிங்களேன், இதில் ஒரு வண்டி போச்சுன்னா பேக் போகக்கூடாது, சைடில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜேசிபியில் வச்சு க்ளீன் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நான் சொல்லுவேன். அதனால் ஜனங்களுக்கு சுத்தமாக பண்ணி ஜனங்களுக்கு அனுகூலமாக ஒரே ஒரு பைசா யாருக்கும் ஏரியாவில் கோயிலுக்கோ பூஜைக்கெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. கரெக்ட் தானேங்க? கான்ட்ராக்ட்காரு உங்கள் ரோடு போகிறாரு, எங்கள் கோயிலுக்கு இது கொடுங்க, ஒன்றும் உங்கள் வேலை என்னாக்குது, உங்கள் ப்ராஃபிட் என்னாக்குது அது மட்டும் நீங்கள் எடுக்கும். யாருக்கும் கமிஷனர் ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க வேண்டிய நெசிட்டியே இல்லை. நீங்கள் மனதார ரோடு போடுங்க. என் மக்கள் மனதார அதில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாத நல்ல மாதிரியாக போயிட்டு வரணும். கடவுள் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகே, ரொம்ப அருமையாக போட்டு தரேன் சார். ஜெய்பீம். தேங்க்யூ.